விடிய காத்தாலேயே பிரெக்னென்ட் லேடியோட ஒரு அலறல் சத்தம் என்ன தூக்கத்துல இருந்து தூக்கி போட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா அவங்க கால்ல கிராம்ப் வந்திருக்கத பார்க்க முடிஞ்சது. என்னோட வைஃப் வலியில துடிச்சுக்கிட்டே அழுக. அவங்களுக்கு நான் மசாஜ் பண்ணி கொடுத்து வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை கேட்டு நான் சாக்காயிட்டேன். இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதா, செகண்ட் டைமா? 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் டைம் கிராம்ப் வந்துச்சான். என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ரூமை விட்டு சைலண்டா போய் சமாளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட வைஃப்க்கு ஆறுதல் சொல்லி தூங்க வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். காலம்பர சீக்கிரமா எந்திரிச்சு சுடுதண்ணியை போட்டு குடிச்சிட்டு சாட் ஜிபிடில போட்டு பார்த்தா இது பிரெக்னன்சி டைம்ல வர நார்மல் கிராம்ப் தான்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இத பத்தி ஏற்கனவே என் சித்திய வைஃப் கிட்ட சொல்லிருக்கறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆகி பைக்ல நல்ல கார பறக்க போற கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். போறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியை போட்டு என் வைஃப் கிட்ட வச்சுட்டு எப்போட மின்சார கோவிந்த மேல ராஜ கணக்குல நம்ம வீட்டு புனி உட்கார்ந்திருக்க. அவன் அடிச்சரிக்கி மின்சார கோவிந்தனை வெளில எடுத்து வீட்டு பூட்டிட்டு இன்னைக்கு நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்தேன். ஆனா அவங்க நினைச்ச மாதிரியே லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க. என்னோட கிளாஸ்ல ட்ரெயினர் மொபைல்ல பேசி மெய் மறந்து போக ஒரு இடத்துல 4 சக்கரத்துல 2 சக்கரத்தை சொருவி இருப்பேன். ஆனா அவர் அலட்டை ஸ்டேரிங் திருப்பி தப்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வர என்னோட பிரெக்னென்ட் லேடிக்காக ஒரு சவாலியா 14 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பக்கம் முடியாம இன்னொரு பக்கம் வீட்டுக்கு என்னோட வைஃப் இழுத்து பிடிச்சிட்டு இருக்க. அதை இழுத்து பிடிச்சு கட்டுறதுக்கு அவங்களுக்கு குஜிட்டிக் ஆகிறதுக்கு புரோட்டீன் ஓட்ஸ் ரெடி பண்ண. பால் வெந்நீரையும் அடுப்புல ஏத்திட்டு புரோட்டீன் பற்றாக்குறையை தீக்கிறதுக்கு மிக்ஸ் டனவா படி அளந்துட்டு தண்ணில ஊற போட்டுட்டு நைட்டுக்கு தேவையான மிக்ஸ் மில்லட் அளந்து வாட்டர்ல போட்டுட்டு நைட்டுக்கு இன்னைக்கு உப்புமா தான் புரோட்டீன் ஓட்ஸ் பண்ணி என்னோட பொண்டாட்டி கிட்ட கொடுத்தா ப்ராஜெக்ட்டோட வேலையை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களால சாப்பிட முடியல. என்னோட ப்ராஜெக்ட்ல ஒரு பக்கம் என்ன வளவசி தேடினதுனால அங்க ஜம்ப் கிடைச்ச கேப்ல காலம்பல இருந்து வந்து எதுவுமே சாப்பிடாதனால கை கொடுத்தான் தோல்ன்ற மாதிரி கிருமி பழத்தை ஒரு வெட்டி விட்டுட்டு இன்னொரு பாதி என்னோட வைஃப்க்கு கப் சிப்னு கிடைச்ச டைம்ல என்னோட வைஃப்க்கு ஊட்டி விட்டு கீழே சிந்தி 2 அடி வாங்கிட்டு பயங்கரமான வெயில்ல ஒரு மஜாவான குளியில போட்டு டான்ஸ் பண்ணலாம்னு வந்தா என் வைஃப் ஒரு டெரர் கேமியோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. என் அப்பா என்னோட பிரெக்னென்ட் லேடிக்காக 300 ரூபாய்க்கு இளநீ லோட் பண்ணிட்டாரு. எங்க ஊர்ல ஒரு இளநீ 25 ரூபா. அதே சென்னையில ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்ல 50 ரூபா 60 ரூபா. என் வைஃப்க்காக இளநீ கட் பண்ணி குடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம்ல. எனக்கு கோல்டுன்னு நேத்திக்கு தான் ஒரு ஊசி குத்துனதே நான் மறந்துட்டேன். நேத்திக்கு என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட அப்ளிகேஷனை தாக்குன அந்த பக்க பல மாசத்துக்கு முன்னாடி பல மாசமா ட்ரை பண்ணி அதை போட்டேன். ஆனா இன்னும் 4 நாள்ல நான் அதை போடாட்டி அதை போட்டுரும். வைஃப்க்கு முடியாதனால மத்தியான சிம்பிளா மிக்ஸ்ட் அடுப்புல ஏத்திட்டு என் வைஃப் அதை ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி வேலையில உட்காந்துட்டாங்க. ஆனா நான் ஆபீஸ் வேலையை இழுத்து பிடிச்சு கட்டி சாப்பிடறதுக்குள்ள கிழிஞ்சிருச்சு. அப்புறம் எங்க அப்பாவோட மிக்ஸ் வெஜ் கறியை பத்தி சொல்ல மறந்துட்டேன். எப்படி இருக்குன்னு யோசிக்கிறத விட கிடைச்சதே பெரிய விஷயம் தான் யோசிச்சுட்டு இன்னைக்கு உடம்பு பெருசா சரியாகாதனால ஜிம்முக்கு ஜம்முன்னு விடுமுறை விட்ட கதையாயிருச்சு. இந்த வீக் இப்படியே போயிடுமோ? நம்மளோட பழனி படிக்கட்டுக்கு யாரோ மந்திரம் போட்டாங்களோ? இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே மொட்டை மாடிக்கு வந்தா எங்க அப்பாவோட புரோட்டீன் சோர்ஸ் பிடிப்பட்டது. வெயிலோட தாக்கத்தினால நம்மளோட மாஸ்க் புனியனும் கட்டையனும் ஆல்ரெடி எங்க கால் தடத்தை பதிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிலாவோட வெளிச்சம் பளிச்சுன்னு இருந்துச்சு. கொஞ்சமா தூக்கத்தை போடலாம்னு முடிவு பண்ணி லைட் ஆஃப் பண்ணா வியூ பயங்கரமா இருந்தது மட்டும் இல்லாம அண்ட் பழனி படிக்கட்டு செதுக்கிறோம் 50 நாள் பந்தயத்துல 42வது நாள் பிரெக்னென்ட் லேடி மாடிக்கு வந்து வசமா மாட்டிக்கிட்ட காரணத்தினால நிலாவில வட சுட்ட ஐயாவை பார்த்த மாதிரி ரிலாக்ஸா சொகசமா இருந்துச்சு. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. டக்குனு ரிவர்ஸ் கீர் போட்ட மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். அப்படி 2 அடி போட்டு தீத்துக்கலாம்னு பார்த்தா கரெக்டா பாத்துறாங்க. நண்பங்களே, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன். அதுக்கப்புறம் புரட்டி போட்ட மாதிரி ஒரு நியூஸ் புரட்டாவை வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்க அப்பாவும் அம்மாவும். அது குடும்பமா உட்காந்து சம்பவம் பண்ணி சால்னுக்கு சன்னவுக்கு சம்பந்தம் பண்ணி மிக்ஸ் மில்லட் உப்புமாவோட வச்சு இறக்கிட்டு பழனி படிக்கிட்டு பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டு நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம்.